ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்ற. அறிவோம். இன்றைய தினம் மஸ்கட் திருக்குறள் பாசறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கம்பன் கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் மதுரையிலிருந்து மஸ்கட்டில் வந்து கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு சுந்தர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு பங்கு கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் இன்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பல்வேறு தமிழ் அறிஞர்கள், கம்பனை ஆழமாக படித்தவர்கள் உங்களிடையே பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். நான் ஓரிரு விஷயங்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக மட்டுமே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஒரு நூல் எப்பொழுது நீடித்த இன்பத்தை, நிலையான இன்பத்தை குறித்து பேசுகின்றதோ அப்பொழுது அந்த நூலானது அமரத்துவம் வாய்ந்ததாக அமைந்து விடுகின்றது. ஒரு நூலை நாம் எப்பொழுது அழிவற்ற நூலாக கொண்டாடுகின்றோம். எத்தனை காலங்களானாலும் இந்த கம்பராமாயணம் என்பது அழியாத காவியமாக எல்லோருடைய உள்ளத்திலும் நீடித்து இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கம்பராமாயணம் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நீடித்த அழியாத இன்பத்தை குறித்து அது பேசுகின்றது. நாம் கூட எப்பொழுதெல்லாம் அழிவற்ற ஒரு இன்ப பொருளை குறித்து, ஆனந்த பொருளை குறித்து பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் கூட அமரத்துவம் வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அந்த விஷயத்தில் கம்பராமாயணம் நிலையான ஆனந்தமாக எதை குறித்து பேசுகின்றது என்றால், ராமன் என்கின்ற சப்தமே சமஸ்கிருதத்தில் அது ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய சொல். ராமன் என்பதற்கு பொருளே ஆனந்தம்தான் என்பது பொருள். சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் ரமதே இதி ராமக. யார் ஒருவன் எப்பொழுதும் ஆனந்தத்திலேயே திளைத்து கொண்டிருக்கின்றானோ, தன்னுடைய இயல்பிலேயே ஸ்வரூபத்திலேயே திளைத்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு பெயர் ராமன் என்று பெயர். அந்த ராமனை குறித்து, ஆனந்த பொருளை குறித்து கம்பர் பாடியிருக்கின்றார். அதே ராமருக்கு சமஸ்கிருதத்தில் இன்னொரு அழகான விளக்கமும் உண்டு. யஸ்மின் யோகினக பக்தாக ரமந்தே இதி ராமக. எந்த ஒன்றில் எல்லா யோகிகளும் பக்தர்களும் சதா சர்வகாலமும் திளைத்து கொண்டே இருக்கின்றார்களோ அவனுக்கு பெயரும் ராமன் என்று பெயர். ஆனால் யார் ஒருவர் இதை இயற்றினாரோ, இயற்றியவரும் ஆனந்தத்தை குறித்துதான் இயற்றியிருக்கின்றார்கள். அவர் இயற்றியதை யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இன்றைக்கும் சிந்தித்து மகிழ்கின்றார்களோ அவர்களும் எதில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு இடையீடற்ற ஒரு ஆனந்தத்தில் திளைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகத்தான இதிகாசம் வான்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இந்த ராமாயணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல். அதை மிக அற்புதமாக தமிழில் கம்பநாடர் அவர்கள் மிகச் சிறந்த முறையில், இன்றைக்கும் அவ்வளவு சுவையோடு அதை தமிழில் அவர்கள் அப்படியே எழுதியிருக்கின்றார்கள்.
வால்மீகியினுடைய ராமாயணத்திற்கும் கம்பருடைய ராமாயணத்திற்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கின்றதா என்றால் பெரிய வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. வால்மீகி ரிஷி, அவருடைய தரிசனம் என்பது ஆர்ஷ தரிசனம் என்று சொல்வார்கள். ஒரு ரிஷியினுடைய பார்வை, எது உண்மையோ அதை மட்டும் பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு பெயர்தான் ரிஷிகள் என்று பொருள். வால்மீகியினுடைய ராமாயணம், வால்மீகி முனிவர் ஒரு தந்தையை போன்றவர். எப்படி ஒரு தந்தை பொறுப்போடும் கட்டுப்பாடோடும் இருக்கின்றாரோ அதே போன்று வால்மீகியினுடைய ராமாயணம் சத்தியம் தர்மம் என்கின்ற ஒரு நேர் கோட்டில் தான் பயணித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் கம்பருடைய ராமாயணம், கம்பர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். அவர் ராவனை அவதார புருஷராகத்தான் பார்க்கின்றார். வால்மீகி ராமரை எங்கும் அவதார புருஷராக பார்க்கவே இல்லை, ஒரு மானுடனாகத்தான் பார்க்கின்றார். வால்மீகி ராமாயணத்தில் ஷரபங்க ரிஷி ராமரை புகழும் பொழுது கூட ராமர் சொல்வார், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, நான் தசரதனுடைய புத்திரன் ராமன், என்னுடைய தர்மத்தில் நான் நிலை கொண்டிருக்கின்றேன் என்றுதான் கூறுவார். ஆனால் கம்பர் ராமரை பார்க்கும் பொழுது ஒரு அவதார புருஷராக பார்க்கின்றார். கம்பர் நமக்கெல்லாம் தாயை போன்றவர், வால்மீகி தந்தையை போன்று கொஞ்சம் கண்டிப்பும் பொறுப்பும் இருந்தாலும் கூட கம்பர் ஒரு வாஞ்சையோடு கருணையோடு ஒரு தாயை போன்று இந்த ராமாயணத்தை நமக்கு அருளி இருக்கின்றார். கொஞ்சம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசம் உண்டு. அம்மா எப்படின்னா, காலையில் பையன் ஒரு 15 இட்லி சாப்பிட்டு வந்திருப்பான், என்னடா ஒன்றுமே சாப்பிடலையேம்பார். ஒரு 2 வருடம் கழித்து என்னுடைய தாயார் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு 4-5 கிலோ வெயிட் கூடி இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா கேட்டால், என்னடா இப்படி மெலிஞ்சு போயிருக்கேன்னு கேட்டார். அப்படின்னு அது ஒரு தாயினுடைய உள்ளம். அப்படி ஒரு துறவியாக இந்த கம்பராமாயண பாடல்களை நான் அவ்வளவு ஆழமாக நான் படிக்கவில்லை. ஓரிரு பாடல்களை எல்லாம் படிக்கும் பொழுது இந்த வால்மீகியினுடைய அதே ஸ்லோகங்களையும் கம்பருடைய பாடல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்கே ஒரு நேர் கோட்டில் ஒரு தர்மமானது உரைக்கப்பட்டிருக்கின்றதோ அதை ஒரு தாயை போன்று சற்றே மாற்றி அமைத்து நமக்காக கம்பர் எங்கேயெல்லாம் மாற்றி கொடுத்திருக்கின்றார் என்பதை படிக்கும் பொழுது அதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும். ஒரு சின்ன உதாரணம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. சித்திரக்கூடப்படலத்தில் லக்குவனிடத்தில் ஓரிடத்தில் ராமபிரான் கூறுவார், மண்ணும் செல்வத்திற்கு வரம் உண்டு. அழகான பாடல் இது. மண்ணும் செல்வத்திற்கு வரம் உண்டு, இதற்கு என்ன கேடு உண்டு, இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு மேல்வரும் ஊதியத்தோடு அப்படின்னு ஒரு அழகான பாடல் உண்டு. நான் எதற்காக இந்த பாடலை மேற்கோள் காட்டுகின்றேன் என்றால், இது பாடல் வால்மீகியினுடைய ராமாயணத்திலும் இருக்கின்றது. வால்மீகிக்கும் கம்பருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. இருவரும் செல்வத்தை குறித்துத்தான் கூறுகின்றார்கள். ஆனால் கம்பர் சொல்லும்போது மண்ணும் இச்செல்வத்திற்கு வரம்பு உண்டு என்று, செல்வத்திற்கு வரம்பு உண்டு என்று சொல்கின்றார். ஒருவேளை கம்பர் மண்ணும் இச்செல்வத்திற்கு கேடு உண்டு என்று சொல்லியிருந்தார் பட்டினத்தாராகி இருப்பார். அப்படின்னு ஏனென்றால் பட்டினத்தாராக இருந்தால் மாடுண்டு கன்றுண்டு மக்களுண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டேன், கேள் நெஞ்சே ஓடுண்டு கந்தையுண்டு ஓத 5 எழுத்து உண்டு என்று அது வைராக்கிய பாடலாக மாறி இருக்கும். பட்டினத்தாராக இருந்தால் செல்வம் கேடு என்று சொல்லியிருப்பார். அப்படி அது தாய் தந்தையரை காட்டிலும் ஒரு குருவாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கம்பன் ஒரு பொழுதும் இந்த பாட்டில் சொல்லும் பொழுது கூட, லக்குவனிடத்தில் ராமன் சொல்லும் பொழுது கூட, மண்ணும் இச்செல்வத்திற்கு வரம்பு உண்டு என்றுதான் அழகாக கூறுகின்றார். செல்வத்திற்கு கேடு உண்டு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றோம், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று. அதே நேரத்தில் கேடுண்டு என்று சொல்லவும் இல்லை. ஆனால் மிக நயமாக அழகாக நமக்கு ஒரு தாயை போல் சொல்கின்றார்கள்.
இந்த உலகத்திற்கு செல்வத்திற்கு என்ன உண்டு என்றால் செல்வத்திற்கு என்று ஒரு வரம்பு உண்டு. there is a limitation for wealth. ஆனால் நாம் எவ்வளவு செல்வத்தை இயற்றுபவர்களாக இருந்தாலும் செல்வம் ஒருபொழுதும் ஒரு மனிதனுடைய உயர்ந்த இலக்காக, மேலான இலக்காக, உயர்ந்த புருஷார்த்தமாக இருந்துவிட முடியாது. ஆனால் தான் மனிதர்களுக்கு 4 வித புருஷார்த்தங்களை சொல்லும்போது அறம், பொருள், இன்பம் இவற்றையெல்லாம் சொல்லும் பொழுது, அடுத்து ஞானத்தை, வீடை சொல்கின்றார்கள். 4 சொல்லும் பொழுது இங்கு கம்பர் சொல்லக்கூடிய அந்த செல்வமும் கூட அந்த செல்வத்திற்குள்ளேயே காமமும் வந்து விடுகின்றது. ஆனால் தான் மண்ணும் இச்செல்வத்திற்கு வரம்போம் என்றால், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்குமே வரம்பு என்று ஒன்று இருக்கின்றது. There is nothing unlimited in this world. As far as this world is concerned, everything is only limited. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே நீடித்த இன்பத்தை கொடுக்காது. செல்வம் மனிதர்களுக்கு சௌரியங்களை கொடுக்கலாம். ஒரு செல்வமானது மனிதர்களுக்கு தற்காலிகமான இன்பத்தை கொடுக்கலாமே தவிர அந்த செல்வத்திற்கு கூட என்ன உண்டு என்றால் வரம்பு என்று ஒன்று உண்டு. இன்னும் சொல்ல போனால் உலகிற்கே வரம்பு உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் கூட கிடையாது. அப்படி இந்த உலகிற்கே ஒரு வரம்பு என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் தான் எல்லோரும் பாடும் பொழுது உலகை வைத்தே பாடுகின்றார்கள். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்று சொல்லும் பொழுது உலகிற்கு ஒரு வரம்பு இருக்கின்றது. அந்த வரம்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்கின்றார்கள். ஆகவே இந்த உலகை பொறுத்தவரை கம்பன் சொல்லும் பொழுது செல்வத்தை கேடு என்று சொல்லவில்லை. மண்ணும் இச்செல்வத்திற்கு வரம்பு உண்டு. அடுத்த வரியில் இதற்கு என்ன கேடு உண்டு, தன்னை தானே இதற்கு என்ன லக்ஷ்மணா, நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு அரப்பணிக்காகத்தானே அவர்கள் கானகம் சென்றார்கள். தர்மத்தை ரட்சிப்பதற்காகத்தானே கானகம் சென்றார்கள் அவர்கள். இதற்கு என்ன கேடு உண்டு? இப்பொழுது நாம் பின்பற்றக்கூடிய இந்த அறத்திற்கு, தர்மத்திற்கு அல்லது தவத்திற்கு கேடு என்று என்னைக்கும் உண்டு. அங்கே வரம்பு என்கின்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்தவில்லை. செல்வத்திற்கு வரம்பு என்று பயன்படுத்தியவர். மண்ணும் செல்வத்திற்கு வரம்பு உண்டு என்று சொன்னவர். இதற்கு என்ன கேடு உண்டு என்றால் தவத்திற்கோ தர்மத்திற்கோ ஒரு பொழுதும் கேடு என்பது கிடையாது. கீதை அழகாக சொல்கின்றது, நகி கல்யாணகிருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி. ஒரு மனிதன் சிறிதளவேனும் அறத்தை பின்பற்றுபவனாக இருந்தால், ஒரு நல்ல காரியத்தை செய்பவனாக இருந்தால் அவன் ஒரு பொழுதும் துர்கதியை, கெட்ட கதியை அவன் அடைய மாட்டான் என்பதைத்தான் ஒரு தாயை போன்று கம்பர் அழகாக சொல்கின்றார். அடுத்ததாக லக்ஷ்மணன் இவ்வெல்லையில் இன்பத்தை உண்ணு. அப்ப எதற்கு வரம்பு இருக்கின்றது, எதற்கு கேடு இல்லை, எவ்வளவு அழகாக அமைத்திருக்கின்றார் பாருங்கள். இதற்கு வரம்பில்லை, இதற்கு தர்மத்திற்கும் தவத்திற்கும் கேடு இல்லை. ஆகவே எதற்கு கேடு இல்லையோ அதுவே எல்லையற்றது. அந்த எல்லையற்ற இன்பத்தை நீ உண்ணு என்றால் எப்பொழுதும் நீ மனதில் நினைத்து கொண்டே இருக்கு. அதோடு மேல் வரும் ஊதியத்தோடு. எல்லோரும் ஏதாவது எதிர்பார்த்துதான், ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்துத்தானே காரியங்களை செய்கின்றோம். அப்போ வாழ்க்கையினுடைய உண்மையான ஊதியம் என்பது எதற்காக, இந்த தேசத்தில் கூட நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? ஒரு ஊதியத்திற்குத்தானே வந்திருக்கின்றோம். There is always a utility value. ஒரு பிரயோஜனம் என்பது இருக்கின்றது. பலன் கருதித்தான் எல்லாவற்றையும் செய்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு நீடித்த பலனை கொடுக்கக்கூடியது எது, மேலான ஊதியத்தை கொடுக்கக்கூடியது எது? வள்ளுவர் கூட சொல்லியிருக்கின்றார் இல்லையா ஒரு பாடல், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு. உடம்பிற்கு ஒரு ஊதியத்தை தேடிக்கொள்கின்றோம். நாம் தேடக்கூடிய இந்த ஊதியங்கள் எல்லாம் எதற்கு என்றால் நம்முடைய உடம்பிற்கு நாம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஊதியம், அவ்வளவுதானே. நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் எல்லாம் உடல் சார்ந்த செல்வம் தானே. ஆனால் நாம் வாழும் காலத்தில் இந்த உடலை தாண்டி உள்ள என்ன இருக்கின்றது, ஒரு அழிவற்ற ஜீவன் என்று ஒன்று இருக்கின்றது, உயிர் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த உயிரிற்கான ஊதியத்தை நாம் எப்பொழுது தேடுவது? யார் ஒருவன் உடலிற்கான ஊதியத்தை மட்டும் தேடிக்கொண்டே இருக்கின்றானோ, உயிருக்கான ஊதியத்தை எவன் ஒருவன் தேடாமல் விட்டு விடுகின்றானோ அவன் இருந்தும் இறந்தவனுக்கு சமம் என்று உபநிடதங்கள் கூறுகின்றது. உபநிடதங்களில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு, அசூரியா நாம தேலோகாக அந்தேன தமசாவிருத்தாக.
தான்ஸ்தே பிரேத்தியாபி கச்சந்தி ஏகே ஆத்மஹனா ஜனாக அப்படின்னு. யார் ஒருவன் உடலிற்கு மட்டும் ஊதியத்தை தேடுகின்றானோ, உயிருக்கு ஊதியத்தை தேடிக்கொள்ளவில்லையோ, அப்படிப்பட்டவன் தன்னை தானே அழித்து கொண்டதற்கு சமமாகின்றான் என்று நமக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையை இந்த உபநிடதங்கள் நமக்கு விடுக்கின்றது. ஆனால் உபநிடதங்களை படிக்கும்பொழுது எவ்வளவு கடுமையாக சொல்கின்றது. ஆனால் அதை கம்பன் சொல்லும் பொழுது ரொம்ப தாயை போன்று மண்ணும் இச்செல்வத்திற்கு வரம்புண்டு, இதற்கு என்ன கேடு உண்டு, இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு, மேல் வரும் ஊதியத்தோடு. என்ன ஊதியம்னு சொல்லலை அப்படின்னு. இந்த ஊதியம் என்ன ஊதியமாக இருக்கும் என்றால் அது இறைவனுடைய அருளை தவிர வேறு என்ன ஊதியமாக இருக்கும்? இதே பாடலை வான்மீகி ராமாயணத்தில் வான்மீகி சொல்லும் பொழுது, நாகம் அர்த்தபரோ தேவி லோகம் ஆவஸ்தும் உற்சகே வித்திமாம் ரிஷிபித் துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம். அப்படியே இந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கு, வால்மீகி ராமாயணத்தில் அப்படியே இருக்கு. நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா அப்படியே மொழிபெயர்த்திடலாம். ஆனால் அங்கே அப்பாவை போல சொல்கின்றார். வான்மீகி சொல்லும் பொழுது மண்ணும் செல்வத்திற்கு வரம் உண்டு என்றெல்லாம் அப்படி ரொம்ப கீழே இறங்கி வந்து கூட சொல்லலை. அப்படி அங்கே ரொம்ப கடுமையாக சொல்கின்றார். கைகேயினிடத்தில் சொல்வதாக இருக்கின்றது. இங்கே கம்பன் இலக்குவனிடத்தில் சொல்வதாக இந்த பாடலை வைத்திருக்கின்றார். அங்கே வால்மீகி இதை கைகேயினிடத்தில் சொல்கின்ற, ராமன் கைகேயினிடத்தில் சொல்கின்ற மாதிரி வால்மீகி நமக்கு வடித்து கொடுத்திருக்கின்றார். கானகம் செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு நிமிடம் தந்தையினுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றான். எங்கே அதற்குள் மனம் மாறிவிடுவானோ என்பதற்காக கைகேயி சற்று முறைத்து பார்ப்பாள் ராமனை. அப்பொழுது ராமன் கடுமையாக சொல்கின்றான், நாகம் அர்த்தபரோ தேவி லோகம் ஆவஸ்தும் உற்சகே, அம்மா நீ என்னை தவறாக நினைத்து விடாதே. தேவி அம்மாவுக்கு சொல்ற கைகேயி, அர்த்தபரோ லோகம் அர்த்தபரக லோகம் என்றால் பொருள் சார்ந்த இந்த உலகத்தை நான் ஒரு பொழுதும் விரும்பவில்லை. அப்படி எனக்கு இந்த ராஜ்யங்களின் சுகங்களின் மீதெல்லாம் எனக்கு பெரிதான ஆர்வம் கிடையாது. என்ன அழகான வார்த்தை பாருங்க, அர்த்தபரோ லோகம் ந உற்சகே. இந்த பொருள் சார்ந்த உலகில் இருந்து கொண்டு இதை ஆள்வதற்கு என்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த ஆர்வமும் கிடையாது. வித்திமாம் ரிஷிபிகி துல்லியம். அங்கே ராமனை ஒரு ரிஷியாக சித்தரித்திருக்கின்றார் வால்மீகி. என்னை ஒரு ரிஷி என்று அறிய, ஏனென்றால் எந்த ஒரு பற்றும் இல்லாதவன், செல்வத்திற்கு வரம்பில்லை, செல்வத்திற்கு கேடு ஒன்று என்று அறிந்தவன் என்பதாக சொல்வதாக வான்மீகி அங்கே வைத்திருக்கின்றார். இவ்வளவு அழகான பாடல்கள். ரிஷிபி வித்திமாம் ரிஷிபிகி துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம். நான் எந்த ஒன்றை ஆசிரியத்திருக்கின்றேன், எதை நான் பின்பற்றி இருக்கின்றேன் என்றால் தர்மம் ஒன்றையே நான் ஆசிரியத்து இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் தர்மத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் ராமாயணம். ராமோ விக்கிரகான் தர்மக, இதுதான் வான்மீகனுடைய சாசனமே. என்னன்னா, ஒருவேளை தர்மம் ஒரு வடிவெடுத்து வந்தால், தர்மம் ஒரு உருவத்தை எடுத்து வந்தால் அது எதனுடைய உருவமாக இருக்கும்? அது ராமனுடைய உருவத்தை தவிர வேறு உருவமாக இருக்காது என்பதுதான். இங்கே தர்மத்தை குறித்து இன்றைக்கு அன்பா அறமா என்றெல்லாம் பேசப் போகின்றார்கள். ராமாயணத்தில் தர்மத்தை கூட கம்பன் சொல்லும் பொழுது ரொம்ப கடுமையாக சொல்லவில்லை. தர்மத்தை கூட எவ்வளவு அன்பாக சொல்லியிருக்கின்றார். அறத்தை கூட அன்பாக ஒன்று சொல்லியிருக்கின்றது என்றால் அது கம்பராமாயணம் சொல்கின்றது. ராஜ்யத்தை பெற்ற பிறகு சுக்ரீவன் கூட அந்த மழை காலத்தில் கொஞ்சம் மயங்கி போய் இருப்பான். அப்படி லக்ஷ்மணன் கோபப்படுவான். அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்வார், அவனை எச்சரித்து விட்டு வா, அவனை கொன்று விடாதே. அதற்கு முன்பாக அவனுக்கு ராஜ்யத்தை அமைத்து கொடுத்த பிறகு, வாலியை வென்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த பிறகு அறம் குறித்து ஒரு பட்டியல் இடுவார். நீங்கள் அதையெல்லாம் அது கம்பராமாயண பாடல்களில் மிகவும் சிறப்பான பாடல்கள். அந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் 3 மணி நேரம் பேசலாம். அழகான பாடல், செய்வன செய்தல். எல்லா வேதங்களுடைய ரகசியங்களும் அந்த ஒரு வாக்கியத்திலேயே வந்துவிட்டது. கர்த்தவிய கர்மம் என்பதை எவ்வளவு அழகாக, ஒரு நாட்டை ஆள்பவருக்கு தர்மங்களிலேயே தலையான தர்மம் எது என்றால் கர்த்தவிய கர்மம் என்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கின்ற அந்த பாடலே. செய்வன செய்தல், யாண்டும் தீயன சிந்தியாமை, வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல், மெய்யன வழங்கல், யாவினும் மேவின வெகல் இன்மை, உய்வன ஆக்கி தம்மோடு உயர்வன, அப்படி உவந்து செய்வாய். அப்படி அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாரு. எங்க பாருங்க, உவந்து செய்வாய்ங்கிறது
அது எவ்வளவு அழகா இங்கே சொல்லும் பொழுது, அறம் செய்ய விரும்புன்னு அது கூட கட்டளையாகத்தான் ஔவையார் சொல்கின்றார். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்யன்னு சொன்னால் நம்ம வருத்தப்படுவோங்கிறதுக்காக என்ன சொல்ற, அறம் செய்ய விரும்புன்னு. இங்கே தர்மத்தை கூட எப்படி சொல்கின்றார், உவந்து செய்வாய். ஏன்னா அது தானும் உயர்ந்து கொண்டு யார் ஒருவன் பின்பற்றுகின்றானோ அவனையும் உயர்த்தக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த பாடல்களை குறித்து விளக்கங்களை சொல்வதற்காக இங்கே நான் வரவில்லை. ஆனால் நீங்கள் இந்த தர்மங்களில் அந்த செய்வன செய்தல் என்கின்ற ஒரு பாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டவென்றால், மனிதனுக்கு 3 கர்மங்கள் இருக்கின்றன. ஒன்று கர்த்தவியம், கர்த்தவிய கர்மம், காரியம் என்று சொல்வோம். இன்னொன்று அகாரியம் என்று சொல்வோம். மூன்றாவது விகாரியம் என்று சொல்வார்கள், செய்ய வேண்டிய செயல்கள். மூன்றாவது ஒரு மனிதன் செய்யக்கூடாத செயல்கள். இரண்டாவது. மூன்றாவது ஒரு மனிதன் விலக்க வேண்டிய செயல்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், எந்த செயல்களை நாம் முற்றிலும் விலக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். யார் ஒருவன் இந்த 3ஐயும் அறிந்திருக்கின்றானோ அவன் செயலினுடைய ரகசியத்தை முழுமையாக அறிந்திருக்கின்றான். சில நேரம் 3ஐயுமே செய்வோம், செய்யறதையும் செய்வோம், செய்யக்கூடாததையும் செய்வோம், எதை முழுக்கதுமே விலக்கப்பட்டதோ அதையும் செய்கின்றோம். அதில் என்ன மகத்துவம் இருக்கின்றது, அதில் என்ன பெருமை இருக்கின்றது? ஒரு மனிதனாக பிறந்தாம் என்றால் மனிதனாக நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டுமே செய்ய, விலக்கப்பட்ட கர்மங்களை, செய்யக்கூடாத கர்மங்களை நாம் செய்யக்கூடாது. இதுதான் தர்மத்தினுடைய ஒரு சின்ன ரகசியம். கர்மண்யவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன என்கின்ற கீதையில் சொன்ன அதே ஸ்லோகத்தை வைத்துதான் செய்வன செய்தல் என்கின்ற அந்த கர்த்தவிய கர்மத்தோடு ஒரு மன்னனுக்கு உபதேசத்தை துவங்குகின்றார். இப்படி கம்பனில் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கும் ஒரு 50 பாடல்கள் மனப்பாடமாக தெரியும். ஒரு 50 பாடல்கள் மனப்பாடமாக தெரியும். அவளுக்கு ஒரு துறவியாக எந்தெந்த பாடல்கள் எனக்கு பயனடைகின்றதோ, எது என்னை ஊய்வித்திருக்கின்றதோ, ஒரு நல்ல துறவியாக வாழ்வதற்கு எது எனக்கு வழிகாட்டியிருக்கின்றதோ அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து நான் கம்பனிலிருந்து இன்றைக்கும் அதை அறம் பெறலாமல் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன் என்று பணிவோடு என்னுடைய குருநாதருடைய அருளோடு கூறிக்கொள்கின்றேன். இப்படி ஒரு அற்புதமான சபை, உங்கள் எல்லோரையும் சந்தித்து சில மணித்துளிகள் உங்களோடு பேசியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் மேன்மேலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு எப்பொழுதும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஹரி ஓம்.